வணக்கம். அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய எளிமையான பூஜை அறை டிப்ஸ். பூத்தொடுக்க பயன்படுத்தும் நூல், நார் போன்றவற்றை காலி ஊதுவத்தி அட்டைப்பெட்டிகளில் வைத்தால் வாசனை இல்லாத பூக்களை தொடுத்தாலும் நாரோடு சேர்ந்து பூவும் மணக்கும். ரோஜா, சாமந்தி பூக்களை வாங்கும்போது சில பூக்கள் காம்பில்லாமல் இருக்கலாம். எரிந்த ஊதுவத்தி குச்சியை அதன் நடுவில் சொருகி படத்திற்கு வைக்கலாம். பெரிய அகல் விளக்குகள் 4-5 வாங்கி வைத்தால் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க, தசாங்கம், சாம்பிராணி கூம்பு ஏற்ற, கையை சுட்டுக்கொள்ளாமல் கற்பூர ஆரத்தி காண்பிக்க என விதவிதமாக பயன்படுத்தலாம். டீ, காப்பி வைக்கும் ஹோஸ்டர்களின் மேல் அகல் விளக்கை ஏற்றி வைத்தால் தரையில் எண்ணெய் கரைப்படாமல் இருக்கும். கற்பூரத்தோடு மிளகு சேர்த்து வைத்தால் கற்பூரம் கரையாமல் இருக்கும். மயிலிறகை பூஜை அறையில் ஒட்டினால் பள்ளி தொல்லை இருக்காது. மேலும் தேவதைகளை ஆகர்ஷணம் செய்யும் சக்தி மயிலிறகிற்கு உண்டு. பூஜை அறை விளக்கை எண்ணெய் இல்லாமல் தானாகவே அணையவிடக்கூடாது. பூஜை முடிந்த பின் சிறிது நேரம் கழித்து பெண்கள் மலர் கொண்டு விளக்கை அணைக்கலாம். மணமுள்ள பூக்களால் பூஜை செய்தால் அடுத்த நாள் அந்த மலர்களை வீணாக்காமல் காய வைத்து சீயக்காயோடு சேர்த்து அரைத்தால் மணமுள்ள சீயக்காய் தயாராகிவிடும். மழை நாட்களில் பூஜை அறை தீபமேற்றும் தீப்பெட்டி நமுத்து போகாமல் இருக்க அதனுள் 4 அரிசி மணிகளை போட்டு வைக்கலாம். பூஜை அறையின் கதவுகளில் சிறு சிறு மணிகளை கட்டி வைத்தால் திறக்கும்போது மூடும்போது இனிமையான மணியோசையை நற்சகுனமாக கேட்டு மகிழலாம். ஊதுவத்தியை தண்ணீரில் நனைத்து பின் ஏற்றி வைக்க ஊதுவத்தி நிறைய நேரம் எரிந்து மனம் பரப்பும். வெளியூருக்கு சென்றால் ஒரு கிண்ணத்தில் அரிசி, துவரம்பருப்பு, மறு கிண்ணத்தில் நல்ல தண்ணீரையும் பூஜை அறையில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும். தெய்வங்களை பட்டினி போடக்கூடாது என்பது ஐதீகம். காலையிலும் மாலையிலும் கோதூளி லக்னம் எனப்படும் 5 முதல் 6 மணிக்கு பூஜை அறையில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. அப்போது வீட்டின் வாசலுக்கு வெளியேயும் விளக்கேற்றி வைத்தால் தேவதைகளின் ஆசி கிட்டும். வியாழக்கிழமை அன்று பூஜைக்கான பொருட்களை தேய்த்து சுத்தம் செய்யும் விளக்குகளுக்கு குங்குமமிட்டு திரி போட்டு வைத்தால் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு உதவியாக இருக்கும். ஆணி இல்லாத படத்திற்கு பூ வைக்க ஆசையா? பால் பாயிண்ட் பேனா மூடியை செலஃபன் டேப் போட்டு படத்தின் பின் தலைகீழாக ஒட்டவும். இப்போது பேனா மூடியினுள் காம்பை சொருகி பூ வைக்கலாம். பாத்திரம் கழுவ உதவும் கிளீனிங் திரவம் தீர்ந்த பின் அந்த பாட்டிலில் விளக்கேற்ற உதவும் எண்ணெயை ஊற்றி வைத்தால் விளக்குகளுக்கு சிந்தாமல் எண்ணெயை ஊற்றலாம். அஞ்சரை பெட்டியில் மஞ்சள் தூள், குங்குமம், அட்சதை, கற்பூரம், வாசனை பொடி, தீப்பெட்டி போன்றவற்றை போட்டு வைத்தால் இடம் அடைக்காமல் இருக்கும். பூஜை அறையில் ஒரே அளவுள்ள படங்களை மாட்டினால் பார்ப்பதற்கும் பராமரிப்பதற்கும் எளிதாக இருக்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.